ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேடல தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவையான வீடியோஸில் பொறுக்கி போட்டு கொண்டு வந்திருக்கேன்றதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசுன்றதுனால வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? பையன் பார்க்க க்யூட்டாக இருக்கேன்னு சாப்பிட எதனா கொடுப்பேன் சாப்பிட கொடுத்தா சாப்பிட்டு மூஞ்சில் துப்புறாங்க அவன். சார் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்கூடாது சார். பையன் பக்கத்து தெருவில் வந்து பரபரப்பாக பாதுகாப்பான இடத்த பார்த்து காலை தூக்கணும். கடைசியில் டே கோபால்சாமி அங்கே என்ன பண்ணுற? டே பாவனா அவரே கஷ்டப்பட்டு துணியில் ஒவ்வொரு மீனாக பிடிச்சி சேமிச்சு வைக்கிறாரா? ஆனால் நீ அதையும் வந்து ஆட்டையை போட்டு போகிற பத்தியா? ஐயோ அண்ணா, நீ மீன் பிடிக்கிறது இருக்கட்டுனா பிடிச்ச மீன் இருக்குதான்னு கொஞ்சம் திரும்பி பாருண்ணே. சார் நான் 1000 தான் உங்களை ஃப்ளோட்டிங்ஸ்க்கெலாம் நான் மதிக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்க பார்த்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணோம். அக்காக்கா நீங்கள் சாம்பாருக்கு வெங்காயம் தான் இதெல்லாம் ஓகே, அதுக்கு எங்கள் பக்கத்தில் இவனும் உட்கார வச்சுருக்கீங்க. பாவங்க அவன் கண்ணில் காவேரி வெள்ளமே ஓடுது. அடா இந்த குடும்பத்துக்கு நான் வேலை செஞ்சு ஓஞ்சு போயிடுவேன் போலங்க. சண்டே ஒரு நாள் வீட்டில் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. ஃப்ரீயாக இருந்தது குத்தன் கூட்ட ஆடு மேய்க்க விட்டாங்க ஓனரு. அடேங்கப்பா போர்டுலாம் பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்சு உள்ளே இட்டு போயிட்டு நான் பெரிய நாய் இருக்குன்னு உள்ளே எதுக்கு பார்த்தேப்போங்க. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு போய் போர்டு வச்சிருக்கான் பாரு அவன் ஓனரை. எவ்வளோ நாளைங்க கஷ்டப்பட்டு கையால் தேங்காய் உடிச்சிருப்பீங்க. எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்பட முடியும்? அதுக்கு தான் இப்படி ஒரு நாய் ஒன்று வாங்கி வச்சுனா போதும். டேடே இங்கே பாரு, நான் அவங்ககிட்ட பல டைம் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கிட்டையும் காமனாக இருக்கேன். அது என்னடா பொண்ணுனா பொறுப்பாக இருக்க, பையனா வெறுப்பாக இருக்க? என்னடே உனக்கு உச்சா போக வேறு இடமே கிடைக்கலடா. பாவம் அந்த பொண்ணு அவன் ஆளுகிட்ட சண்டை போட்டு டிப்ரெஷன் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கு. நீ அங்கே போய் உச்சா அடிக்கிற பத்தியா? கோபால்சாமி இங்கே பாரு, நான் அவங்ககிட்ட பல டைம் சொல்லியிருக்கேன், நான் நடந்து வரப்போ பின்னாடி கொஞ்சம் கேப் போட்டு வாடா. ஏன்டா ரோட்டில் அவ்வளோ இடம் இருக்கும்போது ஏன் செருப்பு மேலே தான் வந்து காலை வைப்பியா? அட பார்க்கவே பாவமாக இருக்கேன்னு சரி பீஸாவை பாதி கொஞ்சம் பிச்சு வச்சா கடைசியில் மோந்துட்டு ஏன்டா போகிறவன் சும்மா போனானடா. அது என்னடா போகிற போக்கில் ஏன் செருப்பு எடுத்துகிட்டு போகிறேன்? நான் மாட்டேங்க 7 உட்காந்துட்டு இருக்கேன். நைனா இங்கே பாரு, நீ உட்காந்து சாப்பிட்ற மாலேச்சுன்னு சரியில்லை. அதுவும் லெக் பீஸ் வேறு ஓப்பனாக வச்சிருக்கா. இவன் வேறு பார்க்க கொஞ்சம் டேஞ்சராக தெரியுறான். இதுக்கு நீ பாதுகாப்பாக உட்காந்து சாப்பிட்டு தான். அடே கோபால்சாமி, நீ எல்லாம் ஒரு டாக்கி, நீ இவ்வளோ பேர் கேரேஜ் ஒன்று நம்பி விட்டு போகிறேன் பாரு. என்ன சும்மா லைட்டாக பயமுடுத்துறதுக்கு ஓடி போய் ஒழிஞ்சிட்டாங்க அவன். நைனா ரோட்டில் அவ்வளோ இடம் இருக்கும்போது ஏன்னா என்ன போய் அங்கே உட்காந்துட்டு இருக்க? ஓ சார் இங்கே இருக்காரா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நீ வீட்டுக்கு போக விடிஞ்சிரும் போல. ஐயோ அண்ணா வயசில் பெரியவனா இருக்க, பார்க்கறது சரி பாதுகாப்பாக இருக்கணும். ஒன்று கூட்டி எலி விரட்டு நம்பரு. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேனே. டேடி என்னடா பண்ணுறேன்? அடேங்கப்பா சி பட்டுன்னு பார்க்க பதட்டமாக இருக்குடா. பார்த்துடா சொறி 2 படரத்தில் பட்டுற போது. டேக்கண்ணா இங்கே பாரு, என்கிட்ட உண்மையை சொல்லி, நீ உண்மையிலே செப்பல் எடுத்து அடிச்சு அந்த பந்து எடுக்க தானா? ஐயரே நீங்கள் பூ பாசமாக தூக்கி போகிற மாதிரி தெரியல, ரொம்ப வன்மத்தில் தூக்கி அடித்த மாதிரி இல்லை தெரியுது. அடா அண்ணன் பாவம் போலங்க, டிப்ரெஷனில் தண்ணியை தூக்கி காதில் ஊத்துறாரு. அண்ணா நீங்கள் மீன் பிடிக்கணும் பிளான் பண்ணி வலையை கொண்டு போகிறதெல்லாம் ஓகே. இருந்தாலும் நீங்கள் வலையை மேலே போட்டு தண்ணிக்கு மேலே நிற்கணும். வலை கூட சேர்ந்து உள்ளே போகக்கூடாது. அதேண்டாக்கா நான் வேலை பார்க்கும்போது மூஞ்சி முக்கோணத்துக்கு போகுது.
ஏங்க நானும் ரொம்ப அர்ஜென்ட்டாக போகணும் தெளிவாக சொல்லி தாங்க அவங்ககிட்ட லிஃப்ட் கேட்குறேன். இவன் வீலிங் பண்ணுறது நான் தான் கிடச்சினாங்க. பாவங்க அண்ணன் காலையில் யார் முகத்தில் முடிச்சாருன்னே தெரியல, அடிச்சு அடியில் கந்தர்வ கோட்டையே கதி கலங்கி போயிடுச்சு. மேலே கரெக்டாக இருக்குது கீழே கரெக்டாக இருக்குது, கரெக்டாக நடுவில் இருக்க கேனை அடிக்கிறோம். அண்ணன் அடிக்கிற ஆங்கிளை பார்த்தா அடிக்கிற கேனை அக்யூரேட்டாக அடிப்பார்னு நினைக்கிறேன். கடைசியில் டேய் கோபால்சாமி இங்கே பாரு, நான் உங்கள்கிட்ட பல டைம் சொல்லியிருக்கேன் ரோட்டில் போகிறவங்களாம் முட்டா பாவண்டா அவர் மட்டும் சேவனே நான் அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்காரடா. இதுனா நானும் ஸ்பைடர்மேன் எவ்வளோ சண்டையில் எவ்வளோ ஆக்ஷன் தரலாம் பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ மட்டமாக அடி வாங்கி நான் பார்த்ததே இல்லைண்ணா. அடே டேய் இதனடா விநாயகருக்கு வந்த சோதனை. விநாயகர் சதுர்த்தி வேறு போது இன்னும் என்னென்னலாம் கோலகொத்து பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. விநாயகர் சதுர்த்தியில் நான் இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ்லாம் தெரியும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானே பார்க்க அழகாக தொங்கிட்டு இருக்குன்னு எங்கே இருந்தாலும் போய் உட்காந்துறதா. அடே கோபால்சாமி அவங்களே பல நாள் பேசி தவமாக இருந்து இப்போதான் அந்த அண்ணன் ப்ரொப்போஸ் பண்ணவே போகிறாரு, நீ என்ன குறுக்கில் போகிற? அட பாவங்க அண்ணன் காலையில் யார் முகத்தில் முடிச்சுட்டு வந்தாருன்னே தெரில. அங்கே நடக்கிற ரெக்கார்ட் டான்ஸை எப்படின்னா கேப்சர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போய் பார்க்கணும்னு நினைக்கும் போது அட நீங்களாம் என்னங்க சாப்பாடு சாப்பிட்றீங்க? டேபிளில் சாப்பாடு வச்சு சாப்பிட்றேன், ஆனால் டேபிள் மேலேயே சாப்பாடு வச்சு சாப்பிட்றவங்கள பார்த்துருக்கீங்க? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனால் நான் இங்கே இருக்குன்னு அங்கே இருக்குன்னு கை கொடுக்க போறீங்க. ஆனால் இங்கே பாருங்க 3 ஆங்கிள் ஃப்ரேம்லாம் கரெக்டாக இருக்கு, கேமரால் பக்கா செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரி நடந்து வந்து பொண்ணு சூப்பராக இம்ப்ரெஸ் பண்ணுங்க. ஏங்க என்னெல்லாம் குறை சொல்லாதீங்க, நான் ஃபோக்கஸ் வச்சது என்னமோ அந்த பந்து தான், பக்கத்தில் யாருக்கு அந்த கூடையை வச்சது. அண்ணா பாவண்ணா நீங்கள் என்னண்ணா இந்த அளவுக்கு அவர் அசிங்கம் பார்த்தாங்க, பாவங்க மாணவனுச்சு காலாயிட போகிறாருங்க. சரி ஓகே அவர் தான் பந்து போல, ஓகே நீங்களே அதை ஒழுங்காக போட்டுருங்க, இல்லைன்னா உங்களை வச்சு செஞ்சிருவாரு. இதைத்தான் கேட்டேன், அருமை பாட்டி. உங்களை மாரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் இருந்தால் போதும், சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். சார் என்னெல்லாம் குறை சொல்லாதீங்க, நான் ஃபோக்கஸ் வச்சனமோ அந்த பந்துக்கு தான். அடே யாரா நீங்களா? உங்களை பார்த்தா யம தர்மராஜாவே எழுத நிப்பாரு போலே. இதெல்லாம் ஸ்பைடர்மேனுக்கு வந்து சேர்ந்தேன். ஏன்னா நீங்கள் காஸ்டியூம்லாம் போகிறத பார்த்தா பயங்கரமாக இருக்குது, கடைசியில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது சார் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கலாம் குறையோ சொல்ல மாட்டேன் சார், அது இல்லாமல் ஓகே தான். பட் இருந்தாலும் நடுவில் ஒரு கோபால்சாமி மைக் ஒயரை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்காமா. कोई 10 भी देता है, कोई 20, कोई बोलता है मेरे पास नहीं है, तो ये शो के लिए रखा है. टूरिस्ट कैसा आ रहा है अभी? அட பாவங்க காலையில் யார் முகத்தில் முடிச்சாங்கன்னே தெரியல, கடைசியில் இவங்களால இந்த டீம் தோத்து போயிடும் போல. Guru, hentikan guru. Kami tidak ingin berdosa guru. Guru sudah guru. மேடம் நம்ம இருக்கிற ஃபினான்ஷியல் கண்டிஷனுக்கு இது தேவையா? நானே கிழிஞ்சு போன ஜட்டி போட்டுட்டு இருக்கேன், ஆனால் அங்கே அடுத்து என்ன பில்லு போட போறாங்கன்னு தெரியலையே. அக்காக்கா நீங்கள் சோலாபுரி சாப்பிடலாம் ஓகே தான், அதுக்கு நான் அவதார் படத்தில் வர அன்னியன் மாதிரி இப்படி வேஷம் போட்டிருக்கீங்களே. நானா நீங்கள் என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரெயினில் வந்தோமா வித்தமான்னு போனோமான்னு இருக்கணும். அவரே பாவம் போனால் போது கண்ணை மூடி வைக்கிறாரு, நீங்கள் அவங்க நேரம் நீட்டி காட்டுறீங்க. ஏங்க என்னதான் இருந்தாலும் டிப்ரெஷன் இருக்கலாங்க, ஓகே. அதுக்குன்னு போகிற ஃபேண்ட்டை திருப்பி போட்டு வர அளவுக்கு டிப்ரெஷன் இருக்கும். ஏமா உன் டெடிடேஷன்லாம் நான் மதிக்கிறேன், நீ செஃப் ஆகணுன்றதெல்லாம் நான் மதிக்கிறேன். பட் இருந்தாலும் பக்கத்து டைப்பில் சாப்பிட்ற மடையில் ஆம்லேட் போகிற பற்றியா